வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான சாஃப்டான இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இடியாப்பம் பண்ணுறதுக்கு நான் 2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். கடையில் வாங்கின அரிசி மாவு தான். அப்புறம் அதில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லை கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். சாஃப்டான மாவு நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இப்போ அதில் நம்ம இடியாப்பம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இடியாப்ப ஷேப்பில் மாவு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா இடியாப்ப குழலில் இடியாப்பம் அச்சு வச்சு அதில் நம்ம ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி இட்லி தட்டுலையுமே ஆயில் தடவி வச்சுக்கலாம். இப்போ இடியாப்ப குழலுக்குள்ள இடியாப்ப மாவு சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இடியாப்பம் புளியை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இப்படி இட்லி தட்டில் சுற்றி நம்ம புளிஞ்சிக்க வேண்டியதான். இந்த மாதிரி எல்லா தட்டிலையுமே புளிஞ்சு எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக வரும் இடியாப்பம். பிடிக்கிறதுக்குமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பிழிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா தட்டிலையும் புளிஞ்சதுக்கப்புறமா தட்டெல்லாம் அடுக்கிக்கலாம். அடுக்கிட்டு நம்ம குக்கரில் நம்ம தண்ணி ஆவி வர அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுக்கி வச்சுருக்க இட்லி தட்டெல்லாம் அதோடு சேர்த்துட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இடியாப்பெல்லாம் வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை எடுத்து வெளில வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம அதை இடியாப்பத்தை ஏதாவது ஒரு பிளேட்லேயோ ஒரு பவுல்லையோ உங்களுக்கு இங்கே வேணுமோ எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக நம்ம ஆல்ரெடி ஆயிலெலாம் தடவி வச்சுருக்கிறதுனால அப்படி கலண்டு வந்துடும், ஒட்டாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஆயிலெலாம் தடவிக்கோங்க. இப்போ சூப்பரான சாஃப்டான இடியாப்பம் ரெடி. நீங்களும் இந்த இடியாப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.